வணக்கம், இது டம்மி டியூன்ஸ் குக்கிங் சேனல். நம்ம இன்னைக்கு அகத்திப்பூவை வச்சு ஒரு சத்தான பருப்பு வடை செய்ய போகிறோம். நல்ல முருகலான வடை. இந்த வடை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: அகத்திப்பூ, கடலைப்பருப்பு, உப்பு, சோம்பு, இஞ்சி, வரமிளகா. வாங்க செய்முறையை பார்த்துடலாம். ஒரு பெரிய பாத்திரத்தில் 1.5 கப்பு கடலைப்பருப்பு எடுத்துருக்கோம். ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. நீங்கள் கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வடைப்பருப்பு விற்பாங்க, அதாவது பட்டுப்பருப்புன்னு சொல்லுவாங்க, அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பார்க்கறதுக்கு கடலைப்பருப்பு மாதிரியே தான் இருக்கும். இதில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வைங்க. ஒரு 4 மணி நேரம் மாதிரி ஊறணும். ஒரு 4 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு வந்து நல்லா ஊதி பொது பொதுன்னு வந்திருக்கும். இப்போ வந்து இதை தண்ணியிலிருந்து வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி இல்லாமல் நல்லா சுத்தமாக வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வடித்து வச்சுருக்கக்கூடிய கடலைப்பருப்பை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 இன்ச்சு இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஒரு 3 வரமிளகா சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு. இதை இப்போ மூடி லைட்டாக மிக்சியை ஒரு 4 இல்லை 5 தடவை ஓட விடுங்க. பார்த்தீங்கன்னா பருப்பருன்னு அரைச்சி வரணும். பருப்பு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, நல்லாயிருக்கும் வடை முருகலா. பாருங்க, இதுதான் அகத்திப்பூ. இதை வந்து உங்களுக்கு வெள்ளை அகத்தியும் கிடைக்கும். நான் வந்து சிவப்பு அகத்தி எடுத்திருக்கேன். இந்த அகத்திப்பூவை நல்லா அலசிட்டு உள்ளார பூச்சி புழு எதுவும் இல்லாத மாதிரி நல்லா அலசிக்கோங்க. அலசிட்டு உள்ளார இந்த மாதிரி 3 தண்டு இருக்கும். அதில் அந்த தடிமனாக இருக்கக்கூடிய தண்டை விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய 2 தண்டையும் எடுத்துடுங்க. அது வந்து கொஞ்சம் கசப்பு வரும். அதே மாதிரி பின்னாடி இருக்கக்கூடிய காம்பையும் கிள்ளிடுங்க. இதை வந்து நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு வர்ற அளவுக்கு எல்லா பூவையும் நல்லா அலசிட்டு இந்த 2 தண்டையும் நீக்கிட்டு பொடிசாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. நல்லா கலக்கிற மாதிரி பாத்திரம் எடுத்துட்டு அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த வடை மாவை உள்ளார சேர்த்துருங்க. நம்ம அரிஞ்சு வச்சுருக்கக்கூடிய இந்த அகத்திப்பூவை நல்லா சாரை பிழிஞ்சிட்டு உள்ளார போடுங்க. இல்லைன்னா தண்ணி நிறைய கோர்த்துக்கும், வடை தண்ணியாக போயிடும். நல்லா புழிஞ்சிட்டு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பூ வந்து எல்லா பக்கமும் வர்ற மாதிரி வடை மாவில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வடைச்சட்டியில் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக வரட்டும். இந்த வடை மாவை நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன எலுமிச்சங்காய் சைஸ் அளவுக்கு உருண்டையாக உருட்டிக்கோங்க. அதை வந்து உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்திக்கோங்க. பார்த்தீங்கன்னா தப்பட்டையாக வரும், ஓரம் வந்து தின்னாக வரும். இப்போ இதை வந்து பொரிச்சு எடுக்கிற மாதிரி சூடு பண்ணி இருக்கக்கூடிய எண்ணெயில் இதை ஒரு 4 இல்லை 5 போடுங்க. போட்டுட்டு மிதமான சூட்டில் பொன்னிறம் வர வரையிலும் இந்த வேக விடுங்க. ஒரு சைடு பொன்னிறமாக வந்ததையும் திருப்பி போட்டு அதே அளவுக்கு பொன்னிறம் வர்ற மாதிரி இன்னொரு சைட்லேயும் வேக வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு இந்த நுரையெல்லாம் அடங்கி 2 சைடும் பொன்னிறம் வந்ததையும் இதே எண்ணெயிலிருந்து வடித்து எடுத்துடுங்க. இதே மாதிரி மீதமுள்ள மாவு எல்லாத்தையும் வடையாக சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், எவ்வளோ முருகலான வடை. உள்ளார நல்லா வெந்திருக்கு. பூவும் கலர் மாறாமல் அப்படியே இருக்குது பாருங்கள். உள்ளார அகத்திப்பூவோட டேஸ்ட்டோட இந்த வடை சாப்பிடையில் அருமையாக இருக்குது. இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கலரை பார்த்தே பிடிச்சி வந்து சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டம்மி டியூன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.